ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 141 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஓகேங்களா? கீழே வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. ABCD 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண்ணாளங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயலுக்கு. அடுத்தது சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நுரையீரல் ப்ளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை ஈறுதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் கீழே அதுக்கு அப்புறம் பாருங்கள், ஆப்ஷன் ABCDன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏ சரி, பி தவறு, சி சரி, டி தவறு. இதுதான் வரும். இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். இதில் ஏவும் சியும் சரி, பியும் டியும் தவறு. அப்போ ஏ என்ன இருக்குது பாருங்கள், முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு. அப்போ இது சரி. அடுத்து சி என்ன பாருங்கள், நுரையீரல் ப்ளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது. இதுவும் சரி. ஓகேங்களா? எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியும் டியும் தவறு. ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண்ணாளங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளது கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தவறு. அடுத்தது ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை ஈறுதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. ஓகேங்களா? இப்போ இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். ஒரே புக்கில் இருக்குது, வெவ்வேறு பேஜில் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 190வது பக்கத்தில் இதை பாருங்கள். உடற்குழி ஃபஸ்ட்டு ஏ பார்த்தோம் இல்லையா? முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு. அப்போ இது சரி. இதான் ஏ கொடுத்துருக்காங்க, ஏயில் கொடுத்துருக்கிறது. அப்போ இது சரி. அடுத்தது பாருங்கள், சுவாச மண்டலம். அதுக்கு அடுத்த பக்கத்துலேயே 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 191. முன்னாடி பார்த்தது 190, இது 191வது பக்கத்தில் இந்த பாக்ஸில் இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு நுரையீரலும் ப்ளூரா என்ற இரட்டை சவுகளால் ஆன உரையால் சூழப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அங்கே கொஷினில் கொடுத்துட்டாங்க. நுரையீரல் ப்ளூரா அந்த ஆப்ஷனில் இருக்குது. ப்ளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் சரி. ஓகேங்களா? இரட்டை சவுகளால் ஆன உரையால் அப்படிலாம் தேவையில்லை. ப்ளூரான்ற உரை இருக்கா, அதால் சூழப்பட்டுள்ளதா, அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஏன் இந்த லைன்லாம் வரலை அதில் அப்படின்னு கேட்காதீங்க. இரட்டை சவ்வு அதில் இல்லை, அப்போ இது வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் ப்ளூரான்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. அந்த உரைன்னு அது உரைன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அந்த உரையால் சூழப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு. இது என்னென்னா, அதில் சியாக இருந்தது இல்லையா? சி வாக்கியம் தான் இது. அப்போ அதுவும் கரெக்டு. ஓகேங்களா? ஏவும் சியும் கரெக்டு. அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். சுற்றோட்ட மண்டலம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வலது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் துளை மூலம் வலது ஆரிக்கில் வலது வென்ட்ரிக்கினுள் திறக்கிறது. இத்துளை மூவிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, வலது ஆரிக்கில் வலது வென்ட்ரிக்கினுள் திறக்கிறது. இத்துளை ஈரிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது மூவிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது. இப்போ நம்ம அந்த கொஷினில் பார்க்கலாம். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் ரெண்டுமே வலது தான். இது ரெண்டுத்துக்கும் பொருந்தக்கூடியது தான். இது வலது ஆரிக்குலார் வலது வென்ட்ரிகுலார் துளை ஈறுதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மூவிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறதுன்னு வரணும். ஓகேங்களா? அப்போ இது தவறானது. இந்த டி வாக்கியம் தவறானது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். இதை பாருங்கள், வலது ஆரிக்கிள் வலது வென்ட்ரிக்கினுள், அதாவது வலது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் துளை மூலம் வலது ஆரிக்கிள் வலது வென்ட்ரிக்கினுள் திறக்கிறது. இந்த துளை தான் மூவிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே ஈரிதழ் வாழ்வுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தப்பு. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். ஆண் இனப்பெருக்க மண்டலம் இருக்குது. அந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு விந்தகமும் விந்து நுண்குழல்கள் என்ற சுருண்ட சூழல்களின் தொகுப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் அடுத்த பேஜில் 193வது பக்கம் 190, 91, 92, 93 இந்த 4 பக்கத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க.
பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு விந்தகமும் விந்து நுண்குழல்கள் என்ற சுருண்ட குழல்களின் தொகுப்பை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அதில் பாருங்கள், ஆப்ஷன் பியில் பி வாக்கியத்தில் பாருங்கள், ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண்ணாளங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளது. அப்போது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சுருண்ட குழல்கள் நுண்குழல்கள்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நுண்ணாளங்கள் அதாவது விந்து நாளம் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறானது. நாளங்கள் வேறு, குழல்கள் வேறு. ஓகேங்களா? அப்போ இதுவும் தவறு தான். வாக்கியம் ஏவும் சியும் தான் கரெக்டு, பியும் டியும் தவறு. ஓகேங்களா? இதிலே பாருங்கள், இதில் வேறு எதுவும் இல்லை. விந்து நாளங்கள் வந்து இருபக்க விந்து நாளங்களும் சிறுநீர் பைக்கு சற்று கீழே அமைந்துள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விந்து நாளங்கள் வந்து வேறு இடத்துல இருக்குது, இருபக்க சிறுநீர் பைக்கு சற்று கீழே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஆனால் சுருண்ட குழல்களின் தொகுப்பை தான் கொண்டுள்ளது. எதுனா, ஒவ்வொரு விந்தகமும் விந்து நுண்குழல்கள் வேறு, நுண்ணாளங்கள் வேறு. ஓகேங்களா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வேறு அது வேறு, ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு அது சரின்னு போட்டுறாதீங்க. அப்படி அங்கே சரி அப்படின்னு போட்டாலும் இங்கே வந்து ஆப்ஷனில் தப்பாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தபடி ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏ சரி, சி சரி, பியும் டியும் தவறு. இப்போது பி நீங்கள் சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏவும் சரி, சியும் சரி, அப்போ பியும் சரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஏபிடியில் வேறு எங்கேயுமே இல்லை. பாருங்கள், சி வந்து நம்மளுக்கு சரின்னு சொல்லியாச்சு. இப்போ மற்றதெல்லாம் பாருங்கள், இங்கே சி சரியாக இருக்குது, மற்றதெல்லாம் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏலையும் மற்ற ஏ பாருங்கள் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பி தவறு தான், டியும் தவறு தான், ஏவும் சியும் தான் சரி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.